ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் தேங்காய் கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அரிசி 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட நான் தண்ணி ஒரு அரை இட்லி அளவு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. அது கூடயே நான் வெள்ளைப்பூடு தான் எடுத்துருக்கிறேன். வெள்ளைப்பூடு, சிறு வெள்ளைப்பூடு, ரசத்துக்குள்ள வெள்ளைப்பூடு உரித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய வெள்ளைப்பூடு இருந்தாலும் அதை உரித்து எடுத்து போட்டுக்கிடலாம். அது கூடயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் தான் எடுத்துக்கிட்டேன். கீரி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கிடுவோம். நல்லா நைஸாக ஆட்டிக்கிடுவோம். கஞ்சி நம்மளுக்கு ஓரளவு குக் ஆயிடுச்சு. அது கூடயே நான் ஆட்டின தேங்காவை தலைப்பாலும் தண்ணிப்பாலுமாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணிப்பாலை சேர்த்துக்கிடுவோம். தேங்காய் கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் துவையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு அரை சைஸு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 சைஸ் மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அது கூடயே உடைச்ச கடலை எடுத்துக்கிடுவோம். உடைச்ச பொட்டுக்கடலை தான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே தேங்காய் கொஞ்சம் கூடவும் பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டு அது கூடயே ஒரு 4 பச்சை மிளகாவும் ஒரு 10 பல் சின்ன வெங்காயமும் உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்து ஆட்டிக்கிடுவோம். துவையல் ரெடி ஆகிடுச்சு. நையல் நரங்கலமாக அரைச்சாவே போதும். ரொம்ப நைஸெல்லாம் ஆட்ட தேவையில்லை. சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடயே நம்மளுக்கு தேங்காய் கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தலைப்பாலை சேர்த்துக்கிடுவோம். எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தலைப்பாலை சேர்த்து கிளறி விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் சென்று கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வெந்தயம், குளிர்ச்சி, நம்மளுக்கு பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கு. அதனால் இது ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.